என்ன மன்னிச்சிடுமா. அண்ணா அப்படி சொல்லாதீங்க அண்ணா, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். அவர் அடிபடுறத பார்த்து என்னால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியல. அதனாலதான் ஆவேசத்துல ஏதோ பேசிட்டு. அதே மாதிரி தாம்மா, என் கண் முன்னால நீ இம்சப்படும் போது என்னால எப்படிமா சகிக்க முடியும்? அந்த வெறியில தான் என்னையும் அறியாம. அதை தவிர ஆனந்த மேல தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாதுமா. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை நல்லா வச்சிருக்கணுங்கிறதுக்காக நான் அவங்கிட்ட எவ்வளவு தூரம் பயந்து பயந்து நடந்துக்கிறேன் தெரியுமா? இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காதுமா. எப்படியாவது நீதான் உன் புருஷனை சமாதானப்படுத்த. ராதா புறப்படு. எங்க வீட்டுக்கு. ஏன் உங்க வீட்டுக்கு போகணும்? மிச்சம் மீதி இருக்கிற என்னுடைய மரியாதையும் மானத்தையும் காப்பாற்றிக்கிறது. ஆனந்தா, ஆத்திரத்துல மனுஷ அறிவை இழக்கிறது சகஜம். இழந்துட்டேன். என் தவற உணர்ந்து எனக்கு சுயநினைவு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ ராதாவோட புருஷங்கிறதும் என்னை விட அது விஷயத்துல உனக்கு தான் உரிமை அதிகங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். நடந்ததை மறந்துடாதா, என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சு. இந்த பாருங்க, ஏன் உங்க மதிப்பை நீங்களே குறைச்சிக்கிறீங்க? அவங்க போறதுன்னா போகட்டுமே, யார் வேண்டாம்னு சொல்றது? அத்தை என்னராயா புறப்படுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதுக்கு, என் தங்கை விட்டு பிரிஞ்சு என்னால வாழ முடியாதுங்கிறதுனால தானே உன்னை வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க முடியா கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி செய்யலாமா? இது உனக்கே நியாயமா இருக்கா சொல்லு? சார்தான் மாமியா விளக்கு மாத்துல கூட்டும் போது மருமகன் காலில் பட்டுட்டுதான். என்னான்னு கேட்டதுக்கு நீ வீட்டோட இருக்கிற மாப்பிள்ளை தானே பரவாயில்லன்னு சொன்னாலாம். அது போல என்ன இருக்கு நீ சொல்றது? இது தெரிஞ்சுதானே காலையில மாமனார் வீட்டுல இவ கழுத்துல தாலியை கட்டிட்டு மத்தியான சோத்துக்கு இங்க வந்துட்டேன். என்னங்க பேசிட்டே இருக்கீங்க? இன்னைக்கு அண்ணன் அடிப்பாரு, நாளைக்கு உங்களை அடிப்பாரு. ஏன்னா நாம எல்லாம் அவர் வீட்டுல இருக்கிறோம் இல்ல? நீங்க புறப்படுங்க. என்ன தம்பி யோசனை பண்ற? நம்ம இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு அவமானதான். புறப்படு. அம்மா, நீங்க என்னை விட வயசுல பெரியவங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், குடும்பம்ங்கிறது கேவலம் ஒரு செதறு தேங்காய் இல்லை. அது பத்திரமா பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அழகான கண்ணாடி பாத்திரம். ஆத்திரத்துல அதை போட்டு உடைக்க சொல்லி உபதேசம் பண்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இதோ பார், நான் இப்ப மச்சனைங்கிற முறையில பேசவே இல்லை. பழைய நண்பங்கிற உரிமையோட பேசுறேன். நீ எது வேணும்னாலும் செய்ய, வீட்டை விட்டு விட்டு வெளியே போகவே போகாது. ஏன் என்னுடைய சுயமரியாதை உங்ககிட்ட அடகு வச்சுட்டு நான் ஒரு அடிமையை போல இந்த வீட்டு நீ ஆசைப்படுறியா? ஆனந்தா, இவ்வளவு நாள் பழகியும் என்னுடைய உள்ளத்தை புரியாமே இருக்கேன். உலகத்தை பத்தி உனக்கு தெரியாதா? நாம வீட்டுக்குள்ளேயே சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம்னா வெளியில உள்ளவங்க அதை பார்த்து பொறாமப்படுவாங்க. நாம அழுதுகிட்டு இருந்தோம்னா கெட்டு போயிட்டோம்னு சொல்லி கேவலமா பேசுவாங்க. நீ என்கிட்ட கோச்சுக்கிட்டு போயிட்டேங்கிறது 4 பேருக்கு தெரிஞ்சதுன்னா பிறகு நான் இந்த ஊருக்குள்ள தலை நீட்டி நடக்க முடியாதா? தலை நீட்டி நடக்க முடியாது. மச்சான் கூட மதிக்காம எங்க பிள்ளை அடிக்கும் போது எங்க பார்த்தா இந்த புத்தி? யாரா தம்பி? அத்தை, நீங்க பேசாம இருங்க. ராஜு, நீ சொல்றதெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும். ஆனா ஆரம்பத்திலிருந்தே நமக்குள்ள விரோதமும் வேற்றுமையும் உண்டாயிடுச்சு. அது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே வந்து முத்தி போச்சு. இப்ப நாம 2 பேரும் 2 துருவங்கள் ஆயிட்டு. இனிமே நாம ஒன்னா சேர்ந்திருக்க முடியாது. தயவு செஞ்சு இன்னொரு தடவை அப்படி சொல்லாது. துருவங்கள் பிரிஞ்சிருக்கலாம், ஆனா என் உயிருக்கு மேலான என் தங்கையையும் உன்னையை விட்டு பிரிஞ்சு என்னால வாழவே முடியாது. பாரானந்தா, நான் உண்மையை சொல்றேன். நீ என்ன விட்டு போயிட்டீங்கன்னா அது எனக்கும் கஷ்டம், உனக்கும் கஷ்டம். இல்ல, சுருக்கமா சொல்றேன், நான் தன்மானம் உள்ளவன். உன்னுடைய உதவி இல்லாம இந்த உலகத்துல எங்கேயும் எப்படியும் வாழ முடியுங்கிற தைரியம் எனக்கு இருக்கு. உன் தைரியத்தையும் தன்மானத்தையும் இட போடுறதுக்காக நான் இப்படி பேசுறேன். ஆனந்தா, இவ்வளவு உறுதி உள்ளம் படைச்ச நீ எனக்கு மச்சனா வந்ததை நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்படுறேன் தெரியுமா? எவ்வளவு பெருமைப்படுறேன். இந்த வீட்டுல நீ இருக்கணும், உனக்காக என் தங்கை இருக்கணும், அவளுக்காகவே நான் இருக்கணும். இப்படி ஒருத்தருக்காக ஒருத்தர் இருந்து ஒத்துமையா ஒரே குடும்பமா வாழணும்னு தப்பா நான் பிரியப்படுறேன். இவ்வளவு எதுக்கு? ஒரே வார்த்தை, உங்க கூட இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு என் மச்சானுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. என்னமா? ஆமாண்டா தம்பி, ஒண்ணு அவர் இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நம்ம ஆனந்தம் இருக்கணும். 2ல் 1 இன்னைக்கே முடிவு கட்டணும். இவ்வளவுதான். இது என் வீடு இல்லையே, ராதா வீடு தானே. அதனாலதான் ராதா நிலையம்னே பேர் வச்சு அவ இந்த வீட்டுல தன் கணவனோட ஆடிப்பாடி திரியணும், அழகா குடும்பம் நடத்தணுங்கிறதா என்னுடைய ஆசை. அம்மா ராதா, நீ உன் குடும்பத்தாரோட சௌக்கியமா இருமா. அண்ணா, அண்ணா, அக்கா சீக்கிரம் பரப்பு. பாரதி சீக்கிரம் அண்ணா, அண்ணா, நீங்க என்ன விட்டு போக வேண்டாம், போகவே வேண்டாம். ராதா, நான் உன்னை விட்டு போகலம்மா, இந்த வீட்டை விட்டு தான் போறேன். அதுவும் உன்னுடைய சந்தோஷத்துக்காகவும் சௌரியத்துக்காகவும் தான் போறேன். எனக்காகவா இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு போறீங்க? ராதா,
இந்த வீட்டை பிரிச்சா கேவலம் இரும்பு மரமும் தான் மிஞ்சும். ஆனா என் இதயத்துல உனக்காக கட்டி வச்சிருக்கிற அன்பு கோட்டை அப்படிப்பட்டது இல்லம்மா. அது தியாகம் லட்சியமாகிய உயிரணுக்களால் கட்டப்பட்டது. அதை அசைக்கவோ அதுல இருந்து நம்ம 2 பேரையும் பிரிக்கவோ யாராலையும் முடியாதும்மா, யாராலையும் முடியாது. ஐயோ, கடைசி வரைக்கும் உங்க கூட சேர்ந்திருந்தே காலம் கழிச்சுலாம் நினைச்சுக்கிட்டு அதுக்கு நான் கொடுத்து வைக்கிறேம்மா, நான் கொடுத்து அண்ணா. அண்ணே, எங்க அண்ணன் மேல ஆடையா சொல்லு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது அண்ணே, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. விடிஞ்சதுல இருந்து விளக்கு வைக்கிற வரைக்கும் நான் இனிமே யார பார்த்து அண்ணி அண்ணின்னு கூப்பிடுவேன். ராதா, அண்ணி. மறுபடியும் இருதய வெடிக்கிறதுக்குள்ள சீக்கிரம் புறப்படு. அண்ணா, ஐயோ, அண்ணி. ராதாம்மா, சத்தா, ஐயோ, எல்லாரும் என்ன தனியா வச்சுட்டு போறீங்களே. இப்படி எல்லாம் வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆனந்தம் குடும்பத்தை நீங்க தனியா செட்டில் பண்ணி இருந்தா இப்போ நீங்க அந்த வீட்டு விட்டு வெளியேற வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. குடும்பம்னு இருந்தா சண்டை சச்சரவு எல்லாம் சகஜம்தான். கொஞ்ச நாள் போனா சரியா போயிடும். அதுக்காக கவலைப்படுறீங்க. மிஸ்டர் ராஜசேகர், உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கறதுக்காக நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். அதாவது இந்த முனிசிபல் எலெக்ஷன்ல நம்ம 10வது வார்டுக்கு உங்களையே அபேட்சகரா போடுறதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன். ஐம் சாரி மிஸ்டர் ரத்தன், எனக்கு இந்த பாலிடிக்ஸ்ல எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களை எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சு சேர்மன் ஆக்கணும்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த பாருங்க, இந்த மாதிரி பதவிக்கெல்லாம் மிஸ்டர் ரத்தனம் தான் லாய்க்கு. ஏன்னா ஏஜ் எல்லாம் கரெக்டா இருக்கும். அப்கோர்ஸ், ஆனா அதுக்கு வேண்டிய தகுதி, திறமை, செல்வாக்கு இதெல்லாம் உங்களுக்கு தான் இருக்கு. சோ யூ மஸ்ட் அக்செப்ட். நீங்க சேர்மன் ஆயிட்டா நம்ம சொசைட்டிக்கே பெருமைங்க. நான் ஏன் சொல்றேன்னா, எலெக்ஷன்ல நின்னாக்க பல பேருடைய மனவர்த்தத்துக்கு ஆளாகணுமேன்னு சொல்றேன். ஆமா, அதுக்காக பயந்துகிட்டு நமக்கு போகிறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இழந்துள்ளாமா? தோன்றி புகழோடு தோன்றுங்க. புகழ் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? மிஸ்டர் பாஸ்கர், நீங்களே சொல்லுங்க. உண்மைதான், புகழ் இல்லாத வாழ்க்கை வாசனை இல்லாத பூ மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. இந்த நாமினேஷன் பார்ட்ல கையெழுத்து போடுங்க. வேண்டாம் மிஸ்டர் ரத்னம், இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பெருமை தேடி தர்றதுக்காக இவ்வளவு பெரியவங்க எல்லாம் வந்து சொல்லும் போது நீங்க பிடிவாதம் பிடிக்கலாமா? ப்ளீஸ் புட் யுவர் சிக்னேச்சர். என்னமோ உங்க எல்லாருடைய பிடிவாதத்துக்காக தான் நான் கையெழுத்து போடுறேன். உங்க முயற்சி சக்சஸ் ஆகும்னு எனக்கு தோணல. டெஃபினட்டா சக்சஸ் ஆகும். இந்த 10வது வார்டுல உங்களை எதிர்த்து போட்டி போடுறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? என்னடா தம்பி, ஆனந்த கையெழுத்து போட்டானா? போடாம நீ சொல்லி கொடுத்தது போல நான் வச்ச கண்ணியில மச்சான் கச்சிதமா விழுந்தாச்சு. மெதுவா பேசுடா. கையெழுத்து. என்னது? மச்சான் நிக்கிறாரு. இங்க இல்ல, எலெக்ஷன்ல நிக்கிறாரு. நமக்கு எதுக்குங்க எலெக்ஷன்? வீணா பண செலவு. அப்படி செலவு பண்ணாலும் நம்ம ஜெயிக்க வேணாம். கரெக்ட். இதே தான் அம்மா கிட்ட நான் சொன்னேன். அது கேட்கலையே. ராணி, ஆனந்தம் ஜெயிக்கணுங்கிறது இல்ல, இந்த ராஜசேகரன் தோத்து போகணும். அதுக்காகத்தான் நம்ம ஆனந்தனை நிறுத்த சொன்னேன். அப்படின்னா கண்டிப்பா அண்ணன் நின்னுதான் ஆகணும். உங்க அப்பா ஆஹா, அந்த சதியை என் சதி சைட் பண்ணுதா? அட, சும்மா இருங்க. சரி. பெரிய மனுஷன் எதிர்த்தாதான் பேர் வாங்க முடியும். 10 நோஞ்சா நடிக்கிறத விட ஒரு பயில்வானுக்கு வெறும் சவால் விட்டா போறோம், உடனே பத்திரிகையில் வந்துருமே. உன் புத்தி கட்ட புருஷனுக்கு நல்லா சொல்லடிமா. அம்மா, புத்தி தான் கெட்டு போச்சு, அப்புறம் என்னத்த சொல்றது? இனி ஒண்ணுமே சொல்ல வேண்டியதில்லை. எவர்திங் ரெடி. உட்கார். என்ன ரெடி? அம்மா, நம்ம தேர்தல் சின்னம் என்ன தெரியுமா? என்ன? சில பேர் பிரியாணியை கொடுத்து ஓட்டு கேட்பாங்க. நம்ம அப்படி இல்லை. பிரியாணி செய்யறதுக்கு எது ஆதாரமா உள்ளதோ அதை காட்டி ஓட்டு வாங்கி. புலியை பூனையாக்க வந்த ஆடு, புலியை பூனையாக்க வந்த ஆடு, ஆட்டை கொல்ல வந்த புலி, ஆட்டை கொல்ல வந்த புலி, ஆடு ஆடு புலி 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 புலி. இது சாதாரண தேர்தல் இல்லை, மரண தேர்தல். இதோட முடிவுல ஓட்டுகளை என்ன போறது இல்லை, உயிரத்தான் என்ன போறாங்க. செங்கல்ராயா, வாடா. இருங்க, நான் இதுக்கு ஒரு முடிவு செய்யறேன். இப்ப எங்க அண்ணா வீட்டுக்கு போயிட்டு வரேன். அனுமதி தரீங்களா? தாராளமா போயிட்டு வாங்க. என்னங்க? இந்த 10வது வார்டுக்கு
நீங்க ரொம்ப ஈஸியா அண்ணன் போஸ்டா வரலாம். ஆனா இந்த சமயம் பார்த்து உங்க மைத்துனர் இதே வார்டுக்கு நாமினேஷன் கொடுத்திருக்காரு. என்ன நியாயம்? ஏதோ ஒரு வஞ்சத்தை மனசுல வச்சுதான் ஆனந்தம் இவர் எதிர்க்கிறார். நீங்க சொல்றதுதானே சரி. இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் எல்லாரும் சேர்ந்து விடமாட்டேன்னு ஒரே பிடிவாதம் பண்ணீங்க. இப்பவும் விடக்கூடாதுன்னு தான் சொல்றோம். உங்க மைத்தனருக்காக காசு படத்தை விட்டு கொடுக்கலாம், கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது. இந்த எலெக்ஷன்னால உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்ல எங்களுக்கும் பங்கு உண்டுங்கிறத மறந்துடாதீங்க. சரி மிஸ்டர் ராஜு, நீங்க அதை பத்தி எல்லாம் ஒன்னும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். மிஸ்டர் பாஸ்கர் போலாம்.